இஸ்லாம் சகோதரத்துவத்தை பேசுகிறது, சமணம் சகோதரத்துவத்தை பேசுகிறது, கிறிஸ்தவம் சகோதரத்துவத்தை பேசுகிறது. இந்து மதம் சகோதரத்துவத்தை பேசுகிறதா? மேல்பாதிக்குள்ளே என்னால் நுழைய முடியவில்லையே. திருநீரை அழித்து விட்டதாக ஆத்திரப்படுகிற நீ என்னை அழைத்துச் செல்ல தயாராக இருக்கிறாயா? கோவிலின் கருவறைக்குள்ளே அழைத்துச் செல்வதற்கு முன்னால் ஒரு போராட்டம் நடத்த முடியுமா? உன்னை சகோதரனாக ஏற்றவனுக்கு முடியவில்லை. ஓட்டு போடுவதற்கு உன்னையும் என்னையும் முருக பக்தர் என்று சொல்லி மாய்மால அரசியலில் வீழ்த்த பார்க்கிறான். நீ முஸ்லீம் மதத்தில் போனா ஏதாவது சொல்றியா? அதையே விமர்சிக்க மாட்டேங்கிற. கிறிஸ்தவத்தையே விமர்சிக்க மாட்டேங்கிற. நான் நோன்புக்கு போறேன், என் தலையில ஒரு தொப்பி வைக்கிறாங்க, நான் அப்படியே வச்சுட்டாங்கன்னு எடுக்காமலே இருக்க முடியுமா? அடுத்த ஒரு நிமிஷத்துல எடுத்துறேன். அவங்களுக்கும் தெரியும் எடுத்துருவேன்னு. அது ஒரு அடையாளம், அவ்வளவுதான். அடுத்த ஒரு நிமிஷத்துல எடுத்துருவோம். அப்ப அந்த பூசாரி நெத்தியில திருநீர் பூசினாரு, அவருடைய உணர்வை நான் மதிக்கிறேன், அவருக்கு நான் வணக்கம் சொன்னேன், நன்றி சொன்னேன். கொஞ்ச நேரம் தானே வச்சிருக்க முடியும், அதை அப்படியே நான் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? புண்ணியம் கிடைக்கும் என்றும் நான் பூசிக்கொள்ளவில்லை, அவமதிக்க வேண்டும் என்றும் நான் அறிவிக்கவில்லை. இது அந்த அற்பர்களுக்கு தெரியாது, ஏனென்றால் அவர்களுக்கு அரசியல் தெரியாது. என் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள், என் மீது பாசம் வைத்திருப்பவர்கள் இன்றைக்கு கூட பல கோவில்களுக்கு அழைக்கிறார்கள், நான் போகிறேன். கும்பத்திலே கலசத்திலே தண்ணீர் ஊற்ற சொல்லுகிறார்கள், ஊற்றுகிறேன். இதெல்லாம் எனக்கு 100 வருஷம் வாழணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டு தான் செய்யறேனா? என் தாய் என்னை வீட்டுக்கு வரவேற்கிற போது ஆழம் எடுத்து நெற்றியிலே திருநீர் பூசுகிறார், அதை ஏற்றுக்கொள்கிறேன். என் தாய்க்கு என்ன மதிப்பை கொடுக்கிறேனோ அப்படி என் மக்களுக்கும் நான் மதிப்பளிக்கிறேன். அவ்வளவுதான். அது மக்கள் மீது நான் கொண்டிருக்கிற ஒரு மதிப்பு, அவர்களின் உணர்வுகளுக்கு நான் செலுத்துகிற மதிப்பு. இந்து மதத்தில் சகோதரத்துவம் இல்லை என்பதை இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்கிறது. அதனால்தான் அதை அரச மதமாக இந்திய அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.